ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒயிட் சாஸ் பாஸ்தா வீட்டில் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. பாஸ்தா நிறைய வெரைட்டி கடைகளில் கிடைக்கும். நான் இந்த வெரைட்டி இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட எந்த வெரைட்டி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு 300 ml எடுத்திருக்கேங்க. இப்போது கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.25 இல்லைனா 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கணும். இதை ஹை ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க. ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி உடைச்சி பார்த்தோன்னா நல்லா இந்த மாதிரி கட்டாகி வரணும். அப்போது நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகுங்க இது குக் ஆகிறதுக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம பாஸ்தாவை வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த பாஸ்தா மேற்கொண்டு ஓவர் குக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் பச்சை தண்ணியை நம்ம கொஞ்சமாக அது மேலே ஊற்றி விடணும். இப்போ இது ஃபுல்லாக வடியட்டும். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக நம்ம இந்த மாதிரி வதக்கணும். இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கணும். அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கூடவே ப்ரொக்கோலி சேர்த்துருக்கேன். ஆனியன் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆன உடனே ப்ரொக்கோலி சேர்த்துருங்க. பாஸ்தானாவே ப்ரொக்கோலி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கவர் பண்ணி 3 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு 2 கேரட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 3 நிமிஷம் கவர் பண்ணி நம்ம வேக வைக்கணும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக வேக வச்சாதான் நமக்கு நல்லா நறுக்குன்னு, அதாவது க்ரன்ச்சி அந்த டெக்ஸ்சர் வரும். இல்லைனா ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. கேரட்டும் ப்ரொக்கோலியும் நல்லா நறுக்குன்னு இருக்கிற ஸ்டேஜில் இருக்குது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல் வெஜ்ஜீஸ் நம்ம பாஸ்தா கூட ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அவ்வளோதான், இப்போ வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த மைதாவோட ரா ஸ்மெல் போகும். இப்போது 1.5 கப்பு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கரண்டியில் கரெக்டாக மிக்ஸ் பண்ண வராதுங்க. அதுக்காக நான் விஸ்கர் எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கூட அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. நமக்கு சாஸி மாதிரி, அந்த ஒயிட் சாஸி மாதிரி ஸ்டேஜ் நமக்கு கிடச்சிருச்சு. லைட்டாக திக்காகிக்கிட்டே இருக்குது. இப்போது பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த கரண்டியில் நமக்கு சாஸ் இந்த மாதிரி நல்லா கோட்டான மாதிரி வந்ததுன்னா நமக்கு ரைட் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் பாஸ்தாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே நம்ம சாட்டட் வெஜ்ஜீஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டோம்.
ஃபைனல் ஸ்டேஜ் 4 டேபிள்ஸ்பூன் சீஸ். செட்டார் சீஸ் இல்லை மோசரெல்லா சீஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா சாஸி சீஸி பாஸ்தா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸ் ஃபேவரட், பெரியவங்க ஃபேவரட்னு கூட சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. யம்மி யம்மி ஃபுல் டம்மி, இது என்னோடய கிட்ஸ் டைலாக்குங்க, நான் சும்மா சொல்கிறேன். ஃபைனலாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா இஸ் ரெடி டு சர்வ். ரொம்பவே சீஸி அண்ட் சாஸி பாஸ்தா சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.